என்னதான் சார் தமிழ்நாட்டில் நடக்குது? விஜய் முதல்வரா, எடப்பாடி முதல்வரா, ஜனாதிபதி ஆட்சியா, கவர்னர் ஆட்சியா, இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. டிஎம்கே தோக்கடிச்சிட்டாரு, ஆனா அவருக்கு மெஜாரிட்டி வரல. அப்போ டிஎம்கே வீழ்த்தணும்னா அவர் எடப்பாடிய டிஎம்கே அவுட்ங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயாவை ஆதரிக்கலாம். காங்கிரஸ் பண்ண அயோக்கியத்தனம், திமுக முதல்வர் சொல்லிக்கிட்டு விஜய் கிட்ட போறது எவ்வளவு அயோக்கியத்தனமான பல்ட்டி. காங்கிரஸ் நீங்க விஜய் சேர்க்கிறதுக்கே தயங்கி இருக்கணும். இது சந்தர்ப்பவாதம். காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணியில இருந்து உள்ள வந்தா அது தப்பு இல்ல. காங்கிரஸ் முறைகேடா உள்ள வந்திருக்காங்க. இதனாலதான் கவர்னர் மறுக்கிறாரா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு? இதுதான் அவங்களுடைய கணக்கா இருக்கா? அப்படி எடுத்துக்கலாமா? இப்ப நீங்க காங்கிரஸ் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய இது கவர்னர் அதை குதிரை பேரமா தான் கருதுறாரு. குதிரை பேரத்துக்கு வழிவகை பண்ணக்கூடாது. அரசியல் அநாகரிகமான தன்மைகளுக்கு அங்க இடம் கொடுக்க கூடாது. அதனால 24 மணி நேரம் டைம் கொடுங்க. விஜய் தப்ப முடியாது அப்படி நல்லா சொல்றாங்களா, அது உண்மைதானா? தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. என்னதான் சார் தமிழ்நாட்டில் நடக்குது? விஜய் முதல்வரா, எடப்பாடி முதல்வரா, ஜனாதிபதி ஆட்சியா, கவர்னர் ஆட்சியா, இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இதுல 118 கேட்கிறாரு கவர்னர். விஜய்கிட்ட 118 இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணணும்னா, கர்நாடகாவில் நடந்தது மாதிரி 3வது இடத்துல இருக்கக்கூடிய தேவகவுடா அவருக்கு ஆட்சி கட்டல, அதாவது குமாரசாமி கவுடா வந்த மாதிரி ஃபைட்டு விஜய்க்கும் ஸ்டாலினுக்கு தான். டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. அதுல டிஎம்கே தோக்கடிச்சிட்டாரு, ஆனா அவருக்கு மெஜாரிட்டி வரல. அப்போ டிஎம்கே வீழ்த்தணும்னா அவர் எடப்பாடிய தேவகவுடா 3வது பெரிய கட்சி அவரோட குமாரசாமி கவுடாவை ஆதரிச்ச மாதிரி அவரு டிஎம்கே அவுட்டுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயாவை ஆதரிக்கலாம். அல்லது எடப்பாடி பழனிசாமியும் அவரும் பேசிக்கிட்டு அவருக்கு சிஎம், விஜய்க்கு சிஎம், எடப்பாடி பழனிசாமி டெப்டி சிஎம் சம்மதிப்பாருன்னா டெப்டி சிஎம், அதிமுக இத்தனை அமைச்சர், தாவேக்காவுக்கு இத்தனை அமைச்சர்னு முடிவெடுக்கலாம். மெஜாரிட்டி வராம அநாகரிகமாக அயோக்கியத்தனமாக குருமூர்த்தி போன்றவர்களோட மதிப்பெல்லாம் நமக்கு குறையுது. காங்கிரஸ் பண்ண அயோக்கியத்தனத்தை குருமூர்த்தி பேசல. அது என்னங்க நியாயம்? அது நீங்க என்ன பெரிய நியாயமான துக்குளக்கு நடத்துறீங்க? காங்கிரஸ் பண்ண அயோக்கியத்தனம், திமுக முதல்வர்னு சொல்லிக்கிட்டு விஜய் கிட்ட போறது எவ்வளவு சந்தர்ப்பவாதம், அயோக்கியத்தனம். இதை நீங்க மதிக்கலன்னா உங்களோட இன்டெகிரிட்டி அந்த இடத்துல பாதிப்படையுது இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? காங்கிரஸ் நீங்க விஜய் சேர்க்கிறதுக்கே தயங்கி இருக்கணும். இது சந்தர்ப்பவாதம். நீங்க என்ன எழுத்து தான் ஜெயித்தீங்க, நீங்க ஸ்டாலினை தான் முதல்வர்னு சொன்னீங்க. அப்போ நீங்க இன்னொரு கூட்டணி கட்சியா தான் நீங்க நின்னீங்க. அப்போ நான் தலைமையேற்று நின்ன ஒருத்தர்கிட்ட டீல் பண்றது சரி, அது ஸ்டாலின்கிட்ட டீல் பண்ண முடியாது. அப்போ எடப்பாடி கிட்ட டீல் பண்ணி குமாரசாமி கவுடாவை சிஎம் ஆக்குனது மாதிரி, காங்கிரஸுக்காரங்க கர்நாடகாவில் ஆக்குன மாதிரி அவர் 3வது வந்தவரை நீங்க ஆக்கியிருக்கலாம். இப்ப நீங்க காங்கிரஸை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய இது கவர்னர் அதை குதிரை பேரமா தான் கருதுவார். இதனாலதான் கவர்னர் மறுக்கிறாரா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு? இதுதான் அவங்களுடைய கணக்கா இருக்கா? அப்படி எடுத்துக்கலாமா? இது பாஜகவுடைய கணக்காகவும் இருக்கான்னு ஒரு கேள்வி எழுது. அதாவது எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷனுங்கிற மாதிரி, எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷனுங்கிற ஒரு இதுதான் என்னோட டிக்டமாக தான் சொல்றேன். என்றாலும் பொம்மை கேஸ்ல மெஜாரிட்டி ஷுட் பி டெஸ்டட் இன் த ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் தான் இருக்குது. ஆனா இவர் பரமேஸ்வரையா காங்கிரஸ் தலைவர் கர்நாடகா, அவர் எதியூரப்பாவுக்கு எதிராக பாஜக ஆட்சி காலத்தில் போட்ட வழக்கில் இந்த மாதிரி ஒரு கட்சி சிங்கிள் லார்ஜஸ்டா வந்தா குதிரை பேரத்துக்கு வழிவகை பண்ணக்கூடாது. 24 மணி நேரத்தில் முடிவு பண்ணணும். கவர்னர் 14 நாள் கொடுத்தது தப்புன்னு ஒரு இது வந்திருக்குது. அது என்னோட நம்பர் காசிநாதன், அவர் தான் எனக்கு சசிகலா இதில் கூட ஸ்டேபிள் கவர்மெண்ட் சசிகலா கொடுக்க முடியாதுங்கிற அந்த டிராப்டை பெரிய லீகல் இது சிவகங்கைக்காரரு, என்னோட நண்பர், தமிழன் எக்ஸ்பிரஸ்ல எல்லாம் ஸ்பெஷல் கரஸ்பாண்டண்டாக இருந்தவர். அவர் எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தான். நானும் அவர் டிஸ்கஸ் பண்ணல. அவர் தான் அந்த டிராப்டை நமக்கு தந்தார். இப்பவும் காசிநாதன் நமக்கு வந்த டிராப்ட் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச வழக்கு தான். அவர் அந்த கேஸ் லாவை எடுத்து நமக்கு அதை அனுப்பியிருக்கிறாரு. அது படிக்கிறேன். எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிந்திய வழக்கு இது. ஜி பரமேஸ்வரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 உள்ள வழக்கு. இதில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் சிக்ரி, பாப்டே, அசோக் பூஷன் 3 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதில் அவங்க ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, இப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா மெஜாரிட்டி கிடைக்காத கட்சிக்கு குதிரை பேரம் பண்ணதுக்கு வழிவகக்கூடாது. அரசியல் அநாகரிகமான தன்மைகளுக்கு அங்கே இடம் கொடுக்கக்கூடாது. அதனால 24 மணி நேரம் டைம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவர் போனதுமே மெஜாரிட்டியை நிரூபிங்கிற மாதிரி விருது கொடுத்துருக்காங்க. இது பொம்மை கேஸுக்கு மாறா இருக்குது. இப்போ நம்ம கவர்னர் பண்றது ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு வழிவகை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இடையில தினகரன் கட்சி எம்எல்ஏ காமராஜ், மன்னார்குடி காமராஜ்
தாவேக்காவுக்கு வந்துட்டான்னு ஒரு வந்து அப்படி வந்தால் தினகரன் வந்து கவர்னரை சந்தித்து குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்கிறாப்புல. ஸோ இதுக்கு தீர்வு என்னன்னா தலைமையேற்று நடந்த கட்சிகள் 3 வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தான் இதுக்கு தீர்வு எடுக்க முடியும். தவிர சின்ன கட்சிகளுக்கு பேரம் பேசுறதும் குதிரை பேரம் பண்றதும் கவர்னர் வந்து அனுமதிக்க வேண்டிங்கிற அவசியம் இல்லை. இப்போ காங்கிரஸ் பண்ணதே அரசியல் நெறிமுறைகளுக்கு மாறான ஒரு அயோக்கியத்தனமான செயல். இந்த அயோக்கியத்தனமான செயல்கள் கண்டிக்கத்தக்கது. ஸோ இந்த அயோக்கியத்தனத்திலிருந்து மாறுபடுறதுக்கு இப்போ டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு ஐயா விஜய் சொன்னதுனால எடப்பாடியும் விஜயும் பேசி யார் முதல்வர் யார் துணை முதல்வர்னு ஒரு முடிவுக்கு வரலாம். அதுதான் இன்னைக்கு தீர்வா நான் பார்க்குறேன். மற்றபடி குதிரை பேரத்தை கவர்னர் அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறதா என்னோட கருத்து. இப்போ காங்கிரஸ் உள்ள வந்ததுதான் பெரிய தப்பா போச்சா சார்? காங்கிரஸ் முறைகேடா உள்ள வந்திருக்காங்க. காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணியில இருந்து உள்ள வந்தா அது தப்பு இல்லை. விஜய்க்கு எதிரா தாவேக்காவுக்கு எதிரா திமுக கூட நின்று ஃபைட் பண்ணிக்கிட்டு திமுகவை டெசர்ட் பண்ணிட்டு வர்றது அரசியல் நெறிமுறைக்கு நியாய உணர்வுக்கு கொள்கை சார்ந்த அரசியலுக்கு மாறானது. இங்க ராமதாசன் மட்டும் குறை சொல்லுவீங்க. அப்ப ராகுல் காந்தி இந்திரா காந்திக்கு பேரமனா என்ன பெரிய இதா? ராமதாசன் மட்டும் ஆயாராம் காயாராம் பல்ட்டி அடிப்பாரு அதுன்னு சொன்னா இது எவ்வளவு அயோக்கியத்தனமான பல்ட்டி. இதுதான் நான் துக்ளக் குருமூர்த்தியை நான் குற்றம் சாட்டுறேன். நீங்க இதெல்லாம் பேசலன்னா என்னையா நீங்க நியாயமான ஆளுன்னு குருமூர்த்தியை நான் கேட்கிறேன். இதுல நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க விஜய் காங்கிரஸ்க்கு ஆதரவா போவாருன்னு நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கா சார்? அது அவர் உரிமை, அது நம்ம மறுக்க வரல. நான் மோடி அலர்ட் பண்ணேன், இவரு காங்கிரஸுக்கு ஆளு, காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் போவாருங்கிறது அலர்ட் பண்ண எல்லா பேட்டியிலும் நமக்கு தெரியும். இப்போ அவரை பொறுத்தளவுல அவர் காங்கிரஸை எடுக்கிறது அவருக்கு லாபம் தான். நாம சொல்றது காங்கிரஸ் மாதிரி இப்படி ஒரு பல்டி கட்சி தமிழ் மண்ணில் 71, 80, 77, 80, 84, 2004, 2019 இந்திரா காந்தி குடும்பத்தை முன்னிறுத்தி ஜெயித்தாங்க. அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி பல்ட்டித்தனமான அயோக்கியத்தனமான அரசியலுக்கு ஸ்டாலினை முன்னிறுத்திக்கிட்டு இங்க இன்னொரு கட்சி கிட்ட போறதுக்கு 2029 மக்கள் மரண அடி கொடுக்கணும். இந்த அரசியல் அயோக்கியத்தனத்தை அடிக்கணுங்கிற இதுதான் குருமூர்த்தி இதுல வாயில என்ன வச்சுட்டு இருக்காரு, பேசாம இருக்காரு போதான் குருமூர்த்தி இன்டெகிரிட்டியை நான் கொஸ்டின் பண்றேன். இதுல விஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? விஜய் தப்ப முடியாது அப்படி நல்லா சொல்றாங்களா, அது உண்மைதானா? அந்த இதுக்குள்ள நான் போக விரும்பல. சசிகலா விஷயம்ங்கிறது வேற. சசிகலா டெமோக்ராட் இல்ல, இவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்கிறாரு. எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் சொன்ன மாதிரி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் நிலைமை தான் இருக்குது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்ட மாதிரி சகோதரர் தொல் திருமா சொல்ற மாதிரி விஜயை கூப்பிட்டுருக்கலாம். பட் தொல் திருமா என்ன பாக்குறாரு, அவருக்கு நாங்கள் லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்தா அவர் பிஜேபிக்கு ஆளாக இருந்தால் நாங்கள் எக்ஸ்போஸ் ஆயிரும், அதனால சிபிஐ நாங்கள் எப்படி கொடுக்க முடியுங்கிறத கேட்குறாப்புல. அப்போ காங்கிரஸ் அதை யோசிக்கலையா? பதவி வெறியில தான் காங்கிரஸ் அலைதா? ஏதாவது மந்திரி பதவி கிடைச்சா போதும்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்களா? அந்த கேள்வியும் அதில் வருது. பட் காங்கிரஸை பைக்காண்டாங்கிறதுக்காக காங்கிரஸ் மேலே இந்த விமர்சனத்தையும் திருமாவளவன் வைக்கல. இதுல திருமாவளவன் தள்ளி போடுறது இந்த காரணம் தான் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் விஜயை எதிர்த்து அரசியல் பண்ணலன்னு ரிசல்ட் வந்த மறுநாளே அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ அவர் வரக்கு விருப்பம் இருந்தாருந்தானே பேசப்பட்டது பெருசா. ஸ்டாலின் முதல்வர் திமுக ஆட்சின்னு தானே அவங்க வந்தாங்க. திராவிட மாடல் 2.1 தானே வந்தாங்க. அதுல இருந்து மாறினாலே பல்ட்டின்னு தானே அர்த்தம். அது நீங்க திருமாவளவன் தனிச்சு நின்று 2 சீட்டு செய்திருப்பாருன்னு வைங்க, அது இஸ் லிபர்ட்டி டு வாட் ஹி வாண்ட்ஸ். காங்கிரஸ் தனிச்சு நின்று 5 சீட்டு காமராஜ் ஆட்சியை போன்னு சொல்லி செய்திருப்பான்னு வைங்க, அவங்க ஸ்டாலின் ஆதரிக்கலாம், எடப்பாடி ஆதரிக்கலாம், விஜய் ஆதரிக்கலாம். நீங்க ஸ்டாலின் திமுகன்னு சொல்லிக்கிட்டு அதுல பண்றதான் அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை குருமூர்த்தி பேசாதான் அவரோட நேர்மை நமக்கு சந்தேகப்பட வைக்குது. நேர்மையான ஆளு தான் இந்த விஷயத்துல அவர் பண்ற தவறுன்னு நான் சொல்றேன். இதுல கம்யூனிஸ்டுகள் முதல்ல லெட்டர் வந்துச்சுன்னா நாங்க யோசிப்போம், கலந்து ஆலோசிச்சு முடிவெடுப்போம் அப்படி நல்லா சொல்றாங்க. அவங்க என்ன மாதிரியான ஒரு முடிவில் இருக்கிறாங்க? அவங்க பிடி கொடுப்பாங்களா? அப்படி ஏதாவது இருக்கா? அதாவது கம்யூனிஸ்டுகள் பதவிக்காக ஓடக்கூடியவங்க இல்லை. அவங்க அரசியல் அரங்கத்துக்குள்ள கூட்டணி வேற தொகுதி உடன்பாடு வேறன்னு சொல்லக்கூடியவங்க தான். கூட்டணின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணியா எல்டிஎஃப் யூடிஎஃப் அந்த மாதிரி நின்று அதில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கான்ஸ்டிடியூன்ஸும் அமைச்சராகிறதான். அது பீகாரில் பாஜக இருக்குது, பல பல அணிகள் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அதாவது கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்லி வர்றது தான் இது. இப்போ யூடிஎஃப் அங்கே ஆட்சி அமைப்பாங்க, முஸ்லீம் லீக், கேரளா காங்கிரஸ், ஒரு எம்பி இருந்தாலும் கூட ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கும். கம்யூனிஸ்ட் இங்கே பண்ணுறது தொகுதி உடன்பாடு தான். பட் தொகுதி உடன்பாடு பண்ணி திமுக ஆட்சின்னு ஜெயித்திருக்கிறாங்க. அப்போ அவங்க காங்கிரஸ் மாதிரி அந்த தவறை செய்வாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. திமுக கூட அவங்க கண்டினியூ பண்ணதுக்கான வாய்ப்புகள் தான் அஸ்ஸாம் டேட் வர இருக்குது. அவங்க அதுக்கு உறுதி கொடுத்துருக்கா தான் தெரியுது. திருமாவளவனும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கண்டினியூ பண்ணதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட செகண்ட் லெவல் இன்னொருத்தரை முன்னிறுத்தின கட்சியை வச்சு ஆட்சி அமைச்சு ஒரு குதிரை பேரத்தை பண்ணி நடத்துறதை விட வெற்றி பெற்ற 2 சிஎம் கேண்டிடேட்டு 2 பேருமே டீல் பண்ணி போகிறது பெட்டர். எடப்பாடி விஜய் 2 பேருமே இப்போ டீல் பண்ணி எடப்பாடி விஜய் நமக்கு கிடைக்காது, நமக்கு நம்பர் இல்லைன்னு சொன்னால் ஸ்டாலினை ஆட்சி அதிகாரத்தில் அகற்றதுக்கு எடப்பாடியை விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம்.
அல்லது அவங்களுக்குள்ளே விஜய் வந்து 100க்கு மேலே வந்துட்டாரு, நம்ம 50ங்கிற ரேஞ்சில் தான் நிற்போம், நம்ம டெப்டி வாங்கிடணும்னு அவங்க நினைக்கலாம். இதுதான் இங்கே ஒரு நியாயமான ஒரு நாகரிகமான ஆட்சி அமைப்புக்குள்ள வழி. இதை தாண்டி ஒருத்தரை சிஎம்மா சொல்லிக்கிட்டு இன்னொருத்தர் ஆதரிக்கிறங்கிறது அயோக்கியத்தனம், முள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம். அது அரசியல் நாகரிகம் அல்லங்கிறது என்னோட கருத்து. இப்போ 118 அப்படி செய்கிறாங்க, எல்லாம் அங்கே செய்யலன்னா செய்கிறாங்க. இப்போ 118 நம்பர் கிடைக்குமா சார்? 118க்குள்ள நம்பர் தான் கவர்னர் கேட்குறாரு. அவருக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது. கிடைக்கணும்னா அவர் எடப்பாடி கூட டீல் பண்ணிட்டாருன்னா மேட்டர் ஓவர். எப்படி நீங்கள் டீல் பண்ணிக்கிங்க, ஒருத்தர் சிஎம் ஒருத்தர் டெப்டி சிஎம்னு டீல் பண்ணிக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் என்ன பேசப்பட்டது அப்படின்னா, விஜய், காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள் இப்படி ஒரு ஆட்சி தான் அமையும், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டது. அதோட சமிக்கைகளுமே தெரிஞ்சது, நம்ம ப்ரெஸ் மீட்டில் எல்லாமே பார்த்தோம். இப்போ அது என்னதான் ஆச்சு? அதுதான் காங்கிரஸ் முடிவை டிஆர் பாலு கொஸ்டின் பண்ணுறாருல்ல, அது வந்து சரிதாங்கிற உணர்வு தான் சிபிஎம், சிபிஐ, விசிகா இன்னைக்கு வர இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்டத்தை யாரு தான் ஆடுறாங்கன்னு ஒரு கேள்வி எழுது சார். நான் உடச்சே கேட்கிறேன், யார் இதை பண்றாங்க? ஆட்டத்தை மக்கள் தான் ஆடுறாங்க. நீங்க விஜய்க்கு நல்ல வாக்கு வலிமை கொடுத்தீங்க, எம்ஜிஆரோட 4 விழுக்காடு வாக்கு அதிகம் கொடுத்தீங்க, எம்ஜிஆருக்கு மெஜாரிட்டியை கொடுத்தீங்க, 4 முனை போட்டிங்கனால. விஜய்க்கு மெஜாரிட்டியை கொடுக்கல. அப்போ நீங்க எதியூரப்பா மேட்டர்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா என்ன நடந்ததோ அதே மேட்டர் தான் இவங்க எஸ்ஆர் பொம்மையை நினைச்சு போனா அது பரமேஸ்வரையா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த வழக்கில் உள்ள தீர்ப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பிரச்சனை மக்கள் ஆட்டத்தை வந்து ஆடிட்டான், யாருக்கும் தனி மெஜாரிட்டி கொடுக்கல. அதுதான் இந்த ஆட்டத்துக்கு காரணம். இதுல சிவி சண்முகம் நேற்று பெரிய அளவில் பேசப்பட்டது. என்ன ஆச்சு? சிவி சண்முகம் என்ன சொல்றாரு? சிவி சண்முகம் திராவிட இயக்கம் ஒன்றா இருக்கணும்னு சொல்றாரு. மத்திய அரசின் துணை கண்டு மாநில அரசு, மாநில அரசின் துணை கண்டு மத்திய அரசு எதிர்க்கக்கூடியவர். அவர் வந்து சரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்துட்டாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, காங்கிரஸ் பாஜக இல்லாத திமுக அண்ணா திமுக அரசு அமையணுங்கிறார். இது என்ன சார், இது நடக்குமா? ஏன்னா இப்போ ரூமருங்கிற மாதிரி இருக்குது, பேச்சுவார்த்தை உயர்மட்ட அளவில் நடந்தது. அவன் எடப்பாடி தரப்புலையும் திமுக தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடந்து, இல்லாட்டினா உங்களுக்கே தெரியும் அரசியல். அண்ணா திமுக ஒரு செயலாளரே ஸ்டாலின் தோற்கடிச்சதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி வருத்தப்பட்டாருன்னு சொல்லியிருக்காருல்ல. ஸோ அது எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் வந்து விஜய் பெரிய சக்தியாகி எம்ஜிஆரோட 4% ஓட்டு எடுத்து பெரிய ஆளான பிறகு விஜய் கிட்ட ஸ்டாலினும் தோத்துட்டா, அப்புறம் எடப்பாடியும் தோத்துட்டாங்க தானே ஃபேக்ட். அதுக்கப்புறம் அவங்க நிதிஷ்குமார், லாலு யாதவ் பாஜக பெரிய சக்திக்கு எதிராக ஒன்றிணைஞ்ச மாதிரி இணையறதுல ஒன்றும் தவறு இல்லையா? அதான அரசியல். பட் அதில் அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் தெளிவாக என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே எங்களோட அரசில் 2 தேசிய கட்சிகளும் இருக்காது, அதுக்கு தக்கனா நாம பேசலான்னு அவங்களுக்குள்ள சில இதுகள் இருக்குது. முதல்ல விஜய் மேட்டர் க்ளோஸ் ஆன பிறகுதான் அடுத்த இந்த இது களத்துக்குள்ள வரும். விஜய் மேட்டர் இப்போ ஸ்டாலின் காலையில் சொல்றாரு 6 மாசத்துக்கு நாங்கள் எதுவும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு, அது காமராஜ் சொன்ன அந்த இது சொன்னாரு. காமராஜ் அன்னைக்கு சொன்னாருன்னா அண்ணாவுக்கு மெஜாரிட்டி வந்துருது, தனி மெஜாரிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துட்டு. இது தனி மெஜாரிட்டி வர்றதுனால ஸ்டாலினுக்கு ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோலை வந்து விஜயை டீஸ்டபிளைஸ் பண்ணாரு, ஸ்டாலின்ங்கிற பேர் வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. காங்கிரஸ் அவங்களுக்கு பண்ணது அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை மட்டும் அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அயோக்கியத்தனத்தை செய்யாத இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு, சிபிஎம், சிபிஐ, விசிகா கூட வந்து அவர் ஒரு அணியா இங்கே களத்துக்குள்ள நிற்கிறாரு. ஸோ எங்க அணி நாங்கள் இருக்கிறோம், இன்டாக்ட் இல்லை, காங்கிரஸ் ஓடிட்டான். ஸோ அந்த இடத்துக்குள்ள நாங்கள் நின்று எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காப்புல. காங்கிரஸ் பண்ணது பதவி வெறி கொண்டு பண்ண பாஜக எதிர்ப்புங்கிற இந்து விரோத ஒரு செயல்ல பதவி வெறி கொண்டு பண்ண ஒரு அயோக்கியத்தனம் காங்கிரஸ் பண்ண ஸ்டாலின் சுட்டி காட்டுறாரு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.